சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றில் கவிதை என்றாலே நம் நினைவுக்கு வருவது கவியரசு கண்ணதாசன் தான். ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருந்தாலும் சில பாடல்கள் மட்டும்தான் அந்த பாடலாசிரியரின் வாழ்க்கையே பிரதிபலிக்கும். அப்படி கண்ணதாசன் தனது சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பையும் வலியையும் ஒரு பாடலாக மாற்றிய விந்தை உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்ணதாசன் அவர்கள் தனது வாழ்க்கையில் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தை சந்தித்து கொண்டிருந்தார். பொருளாதார ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் அவர் பல போராட்டங்களை சந்தித்தார். அப்போதுதான் அவருக்கு ஒரு படத்தின் பாடல் எழுதும் வாய்ப்பு வந்தது. அந்த பாடலின் சூழலும் கிட்டத்தட்ட ஒரு மனிதன் தனது வாழ்க்கையின் நிலையாமையை பற்றி பேசுவதாக அமைந்திருந்தது. வழக்கமாக சில நிமிடங்களில் பாடல்களை எழுதும் கண்ணதாசன் இந்த பாடலுக்காக சற்று அதிக நேரம் எடுத்துக்கொண்டாராம். அவர் அந்த வரிகளில் தனது சொந்த அனுபவங்களை, தான் கண்ட துரோகங்களை, சந்தித்து தோல்விகளையெல்லாம் கொட்டினார். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா என்ற அந்த வரிகள் வெறும் சினிமாவுக்காக எழுதப்பட்டவையல்ல. அவை கண்ணதாசன் இந்த உலகிற்குச் சொன்ன ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். அந்த பாடலின் பதிவின் போது அங்கிருந்த இசைக்கலைஞர்கள் கூட அந்த வரிகளின் ஆழத்தில் மூழ்கி போனார்கள். ஆம், இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், ஒரு கலைஞன் எப்போது ஒரு மகா கலைஞனாக மாறுகிறான் என்றால் அவன் தனது வலியை ஒரு பொதுவான மருந்தாக மாற்றும் போதுதான். கண்ணதாசன் இந்த பாடலில் வந்தவர் எல்லாம் தங்குவதில்லை, சென்றவர் யாரும் மீள்வதில்லை என்று எழுதிய போது அது ஒரு தனி மனிதனின் சோகமாக தெரியவில்லை. அது ஒட்டுமொத்த மனித குலத்தின் யதார்த்தமாக மாறியது. ஆம், இந்த பாடல் வெளியான பிறகு கண்ணதாசனை தேடி வந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. கவிஞரே, இந்த பாடலை கேட்ட பிறகுதான் எனக்கு வாழும் நம்பிக்கையே வந்தது என்று பலர் அவரிடம் சொன்னார்களாம். ஒரு சினிமா பாடல் ஒரு மனிதனின் தற்கொலை எண்ணத்தையே மாற்ற முடியும் என்பதற்கு இந்த பாடலே ஒரு சாட்சி. கண்ணதாசன் தனது பேனாவை கொண்டு எப்படி ஒரு சமூகத்தின் காயத்திற்கு மருந்திட்டார் என்பதுதான் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். மெல்லிசை மன்னர்களின் அந்த இசைக்கும் வரிகளுக்கும் இடையில் இருந்த அந்த பிணைப்பு தமிழ் சினிமாவிற்கு ஒரு வைரப்புதையலை தந்தது. கண்ணதாசன் மறைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இன்றும் ஒரு மனிதன் சோகத்தில் இருக்கும்போது அவனுக்கு துணை நிற்பது கவியரசனின் இந்த வரிகள்தான். வாழ்க்கையின் ரகசியத்தை மிக எளிமையான வார்த்தைகளில் சொன்ன அந்த மேதையின் புகழ் என்றும் மறையாது. ஒரு சாதாரண சினிமா பாடலை ஒரு தத்துவ காவியமாக மாற்றிய அந்த விந்தை இன்றும் வியக்க வைக்கிறது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள். நம் சினிமா ரகசியம் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் பிடித்திருந்தால் மறக்காமல் பார்க்க வேண்டுமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.